இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 கேண்டோ 3 பார்த்து கொண்டிருக்கின்றோம். புக் ஆஃப் பிகினிங், யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ். லாஸ்ட் செஷன்ல கடைசியாக பார்த்த வரிகள் என்ன அப்படின்னா, பேஜ் 36, 512 to 516 5 வரிகள் பார்த்தோம். Indifferent to the sorrow and delight. Page 36, 512 to 516. Indifferent to the sorrow and delight, untempted by the marvel and the call, immobile it beheld the flux of things, calm and apart, supported all that is, his spirit's stillness helped the toiling world. அப்படிங்கிறது பார்த்தோம். இது அசபதியினுடைய அவர் அடைந்துள்ள நிலை, அவர் அடைந்துள்ள உயரம். அந்த நிலையில அவருக்கு எத்தகைய அனுபவங்கள்லாம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருடன் வந்து விடுகின்றது. அதாவது இந்த உயர்தளங்களுக்கும் சரி, கீழுள்ள அந்த ஒரு கலக்கமுற்ற கீழுள்ள நிலைகளுக்கும் சரி, இரண்டையுமே சமமாக பாவிக்கும் தன்மை அவருக்குள் வந்து விடுகின்றது. ஒரு அமைதியினால் ஏற்படக்கூடிய வலிமை, அந்த வலிமையில் ஒரு நிலையாக இருத்தல், அந்த அமைதியுடன் கூடிய வலிமையில் அந்த நிலையில் ஒரு இருந்து கொண்டு செயல்படுதல். அதே போல அவர் காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றார். காலத்தில் நடப்பது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓய்வற்ற நிலையில் காலத்தில் இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர் அனைத்தையும் எவ்வாறு பார்க்கின்றார்? அதனால் எவ்வித பாதிப்பும் இல்லாமல், அவர் எந்த விதமான பாதிப்பையும் இல்லாமல் ஒரு சாட்சியாக அனைத்தையும் பார்க்கின்றார். எல்லா அனுபவங்களையும் அவர் எவ்வாறு எதிர்கொள்கின்றார்? அவருடைய அமைதியில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் எதிர்கொள்கின்றார். அதே போல அவர் துயரம், இன்பம் இவை இரண்டும் அவரை பாதிப்பது இல்லை. He is indifferent to the sorrow and delight. எதனாலும் அவர் கவர்ந்து இழுக்கப்படாமல் இருக்கின்றார். Untempted by the marvel and the call. எதற்கும் அவர் மசிவதில்லை, எதனாலும் அவர் ஈர்க்கப்படுவதில்லை. அதே போல காலத்திற்குட்பட்ட நிகழ்ச்சிகள், அதனுடைய சுழற்சியை அது அவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் எவ்வாறு இருக்கின்றார் என்றால், எவ்வித இயக்கமும் இல்லாமல் இயக்கங்களை கவனிக்கின்றார். ஒரு இயக்கமற்ற நிலையில் தன்னை சுற்றி நடக்கும் இயக்கங்களை கவனிக்கின்றார். அனைத்திலிருந்தும் விலகி இருந்தும் அனைத்திற்கும் ஆதரவாக இருக்கின்றார். அதனால அவருடைய அந்த ஆன்மனினுடைய ஒரு அசைவற்ற தன்மை, ஸ்பிரிட்ஸ் ஸ்டில்னஸ், இந்த ஆன்மனினுடைய அசைவற்ற தன்மைக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அவரை சுற்றி துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் உலகத்திற்கு அது உதவுகின்றது. எல்லா யோகிகளும் அவ்வாறுதான் உலகத்திற்கு உதவுகின்றார்கள். அவர்கள் ஏதோ தனிமையில் செயலற்ற நிலையில் இருப்பது போல் தோன்றினாலும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி, அது அவர்களை சுற்றி உலகத்தில் துன்பத்தில் உழலும்
அனைத்து மக்களுக்கும் உதவி செய்கின்றது. இந்த நிலையில்தான் அசபதியும் இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வரிகளை பார்க்கலாம். பேஜ் 36 வரிகள் 517 to 522. Inspired by silence and the closed eyes sight, his force could work with a new luminous art on the crude material from which all is made, and the refusal of inertia's mass and the grey front of the world's ignorance, and nascent matter and the huge error of life. நம்ம போன செஷன்ல பார்த்த இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கருத்துக்களும் இருக்கின்றன. என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்பயர்ட் பை சைலன்ஸ் அண்ட் த க்ளோஸ்ட் ஐஸ் சைட். இன்ஸ்பயர்ட்னா அவருக்கு வரக்கூடிய அகத்தூண்டுதல்கள் எப்படி வருகின்றன, எதனால் வருகின்றன? அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த பூரண அமைதியினால் வருகின்றன. இன்ஸ்பயர்ட் பை சைலன்ஸ். அது மாத்திரமல்ல, அவருடைய அகத்தூண்டுதல்கள் மற்றும் புறக்கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அவருடைய அகக்கண்களுக்கு தெரிகின்றன. இந்த அகக்கண்களில் தெரியக்கூடிய அவருடைய காட்சி, இந்த பூரண அமைதி, இது எல்லாமே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இதை தருகின்றது. இப்ப கண்ணை மூடிட்டு இருந்தாலும் கூட அவர்கள் அனைத்தையும் பார்க்க முடியும். மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கும் போது நிறைய விஷயத்த நல்லா பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. மதர் சொல்லியிருக்கிறாங்க. His force could work with a new luminous art. இதன் காரணமாக அவருடைய சக்தி his force could work with a new luminous art. ஒரு புது கலைநயத்துடன் அவருடைய சக்தி ஒரு ஒளி பொருந்திய நிலையில் வேலை செய்கின்றது. அவருடைய சக்தி எப்படின்னா, ஒரு பொது ஒளி பொருந்திய கலைநயத்துடன் வேலை செய்கின்றது. அது எத்தகைய ஒரு படைப்பை உருவாக்குகின்றது என்றால், ஒரு புதிய ஒளி பொருந்திய படைப்பை உருவாக்குகின்றது. A new luminous art. அது ஒளி பொருந்திய நிலையில் வேலை செய்கின்றது. அடுத்து, on the crude material from which all is made. இப்ப எங்க வேலை செய்யுதுன்னு பார்க்கிறோம். அது ஒரு ஒளி பொருந்திய நிலையில் ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது எங்கு வேலை செய்கின்றது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, on the crude material from which all is made. அந்த crude materialனா அதாவது பண்படாத ஒரு பொருளில் இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம், அதை மெல்ல 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 பண்படுத்தி ஒரு இறுதியாக ஒரு பொருளை நம்ம உருவாக்குகின்றோம். அதே போல அவரிடமும் பார்த்தோம் அப்படின்னா, எதில் அவருடைய அந்த சக்தி வேலை செய்கின்றது என்றால், ஒரு தாமச நிலையில் உள்ள ஒரு பண்படாத ஒரு அமைப்பு, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாமச நிலையில் உள்ள ஒரு பண்படாத அமைப்பு, அதில் அவருடைய சக்தி வேலை செய்கின்றது. இது பொதுவா அவருக்குள்ள மாத்திரம் இல்ல, பொதுவாகவே அவருடைய சக்தி அனைத்து எந்த விஷயங்கள் எல்லாம் பண்படாத நிலையில் இருக்கின்றதோ அதன் மீது அவருடைய ஒளி பொருந்தி அந்த சக்தி வேலை செய்கின்றது. அது மாத்திரம் இல்ல, and the refusal of inertia's mass. ரெஃப்யூசல்னா மறுக்கின்றது. எது மறுக்கின்றது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இனர்ஷியா, இந்த தாமச குணம், ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு, மாசுனா ஒட்டுமொத்த அமைப்பு, அதனுடைய தாமச குணம் அது தன்னை மாற்றத்திற்கு உட்படுத்தி கொள்வதற்கு இணங்க மறுக்கின்றது. அப்படி நான் இருக்கிற இடத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாமச குணம், refusal of the inertia's mass. அது it is resistant to change. அது வேலை செய்கின்றது. அவருடைய சக்தி அங்கு அதில் வேலை செய்கின்றது. அத்தகைய ஒரு அமைப்பில் அது வேலை செய்கின்றது.
அண்ட் த கிரே ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இக்னோரன்ஸ். இந்த உலகம் எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய நிலை எல்லாமே வந்து இக்னோரன்ஸில் தான் இருக்கு. நம்ம வந்து ஃபுல் நாலேஜில் இல்லை. இந்த நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் அதுல இல்லை. நம்ம எல்லாமே இக்னோரன்ஸில் தான் இருக்கிறோம். இந்த இக்னோரன்ஸ்ல வந்து இதை பகவான் என்ன சொல்றாரு? அது வந்து ஒரு ஒளி இல்லாத ஒரு அமைப்பாக பகவான் இங்க சித்தரிக்கின்றார். கிரே ஃப்ரண்ட் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இன்னும் ஒளி முழுவதுமாக வெளிப்படவில்லை. கிரே ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இக்னோரன்ஸ். அதில் அவருடைய அந்த ஒளி பொருந்திய சக்தி வேலை செய்கின்றது. அண்ட் நெஷன்ட் மேட்டர் அண்ட் த ஹியூஜ் எரர் ஆஃப் லைஃப். நெஷன்ட் மேட்டர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை குறித்து அறியாத நிலையை தான் நம்ம நெஷன்ட் அப்படிப்போம். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? வி ஆர் கான்ஷியன்ட். நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சடப்பொருளுக்கு தெரியுமா அது எது, அது அது யார் என்று அதுக்கு தெரியுமா? ஒரு பேனாவுக்கு தன்னை பேனான்னு சொல்ல தெரியுமா? இல்ல ஒரு மேஜைக்கு தன்னை மேஜைன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. தன்னை அறியாத நிலையை நெஷன்ட்னு சொல்றாங்க. தன்னை அறிந்திருக்காத நிலை. அண்ட் நெஷன்ட் மேட்டர், சடப்பொருள் அந்த நிலையில தான் இருக்கு. அண்ட் த ஹியூஜ் எரர் ஆஃப் லைஃப். அவருடைய அந்த ஒளி பொருந்திய சக்தி அத்தகைய ஒரு சடப்பொருளின் மேலும் வேலை செய்கின்றது. ஏன்னா அந்த சடப்பொருள் எப்படி இருக்கு? ஒரு இயந்திர சக்தி, இயந்திர கதியில் இயங்குகின்றது. அதனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு அறியாமைக்குட்பட்ட சக்தி போல, சக்தியில் இயங்குவது போல அது வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த அதை எது இயக்குகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எத்தகைய ஒரு சடப்பொருளை எது இயக்குகின்றது என்றால், த ஹியூஜ் எரர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். த ஹியூஜ் எரர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்வினுடைய இயக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான உண்மையான அம்சங்களும் உருத்திரிந்து இங்கு காணப்படுகின்றன. அதுதான் ஹியூஜ் எரர் ஆஃப் லைஃப். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மகிழ்ச்சிக்கு பதிலாக துன்பம் தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. உண்மைக்கு பதிலாக பொய்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒளிக்கு பதிலாக இருள் காணப்படும். இதெல்லாம் வந்து ஹியூஜ் எரர் ஆஃப் லைஃப். இங்க எல்லாமே வந்து பொய்மை, அந்த துன்பம் எல்லாமே உருத்திருந்த நிலையில் வெளிப்படுத்தப்படுபவை. இந்த உருத்திருந்த நிலையில் வெளிப்படுத்தப்படுபவை தான் பகவான் இங்க எரர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். ஸோ இந்த விஷயங்களுக்கு மேல எல்லாம் வந்து அசபதியினுடைய அந்த ஒளி பொருந்திய அந்த அவருடைய வேலை வந்து இதன் மீதெல்லாம் வேலை செய்கின்றது அப்படிங்கிறார். அவருடைய அந்த அந்த வேலை வந்து அவருடைய சக்தியினுடைய ஒளி பொருந்திய வேலை வந்து இது மேலையெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறார். இந்த பண்படாத ஒரு பொருள், அந்த தாமச ஒரு நிலை, உலகத்தினுடைய அறியாமை, அதே போல அந்த சடப்பொருளினுடைய தன்னை அறியாத சடப்பொருளினுடைய தன்மை, வாழ்வில் நம்ம காணக்கூடிய அந்த மாபெரும் பிழைகள், இவைகள் அனைத்தின் மீதும் அசபதியினுடைய அந்த ஒளி பொருந்திய அந்த சக்தி அது வேலை செய்கின்றது என்று பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 36, 523 to 528. As a sculptor chisels a deity out of stone, he slowly chipped off the dark envelope, line of defense of nature's ignorance, the illusion and mystery of the inconscient, in whose black pall the eternal wraps his head, that he may act unknown in cosmic time. பொருள் பார்க்கலாம் நம்ம. As a sculptor chisels a deity out of stone. இப்போ ஒரு சிற்பி என்ன செய்கின்றான்? ஒரு குரூடா இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த குரூடா இருக்கக்கூடிய கல்லுல வந்து அவன் எதை பார்க்கறான் அப்படின்னா, அவன் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். இங்க அந்த கல்லுல இருந்து ஒரு அழகான சிற்பத்தை
வடிவத்தை அவன் மனதில் ஏற்கனவே உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அந்த வடிவத்தை அவன் அந்த கல்லில் செதுக்குகின்றான். சிஷல்ஸ்னா என்ன அர்த்தம்? செதுக்கிறது, ஒளிய வச்சு செதுக்கிறது. ஸ்கல்ப்டர்னா தெரியும் நம்மளுக்கு, சிற்பி. அவனுக்கு தெரியும் அதுல வந்து ஒரு கடவுள் சிலை, ஒரு டெய்டி. அதை நம்ம உருவாக்க போறோம். அது அதுக்குள்ள இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. கல்லா தான் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு அழகான ஒரு கடவுள் சிலையை அவன் உருவாக்குகின்றான். எப்படி அவன் அது எப்படி எவ்வாறு ஒரு சிற்பி உருவாக்குவானோ, அதேபோல அந்த அவ்வாறு செதுக்குவதில் என்ன செய்கின்றான் அவன்? He slowly chipped off the dark envelope. இந்த இந்த எவ்வாறு அந்த சிற்பி வந்து அந்த கல்லிலிருந்து கல்லை மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி அது உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை வடிவத்தை வெளியில் கொண்டு வருவானோ, அதே போல அஷ்டபதி என்ன செய்கின்றார்? He slowly சிப்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்னதா வெட்டி எடுக்கிறது. டார்க் என்வலப், அதாவது அந்த ஒளி பொருந்திய அந்த அவருடைய உண்மையான ஜீவனை சூழ்ந்துள்ள அந்த ஒரு இருளான போர்வையை அவர் மெல்ல மெல்ல செதுக்கி எடுக்கின்றார். இந்த கவரிங், டார்க் கவரிங் அப்படி டார்க் என்வலப் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது என்றால், நம்மிடம் உள்ள தாமச குணம், நம்மிடம் உள்ள அறியாமை, நம்மிடம் உள்ள ஆசைகள், இந்த விஷயங்களை தான் குறிக்கின்றது. இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் எதற்காக செயல்படுகின்றன அப்படின்னா, எவ்வாறு செயல்படுகின்றன அப்படின்னா, லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் இக்னோரன்ஸ். லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னா, டிஃபென்ஸ்னா ஒன்றை பாதுகாப்பது, முன்னிருந்து ஒன்றை பாதுகாக்கும் அமைப்புகளாக இருக்கின்றன. எதை பாதுகாக்கின்றன அப்படின்னா, இயற்கையினுடைய அறியாமையை பாதுகாக்கும் அமைப்புகளாக இருக்கின்றன. இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய அறியாமையை பாதுகாக்கும் அமைப்புகளாக, டிஃபென்ஸ் லைன்ஸ் அவ்வாறு இருக்கின்றன. இதை அவர் மெல்ல மெல்ல அகற்றுகின்றார். தி illusion அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் த இன்கான்ஷியன்ட். வேறு சில விஷயங்களையும் அவர் அகற்றுகின்றார். என்னவென்றால், உண்மையை வந்து மறைக்கும் ஒரு மாயத் தோற்றம், அதுதான் illusion. அந்த illusion வந்து எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒரு உணர்வற்ற தன்மையினால் ஏற்படும் ஒரு மாயத் தோற்றம். The illusion and mystery. மிஸ்ட்ரினா உள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது, ஒரு புதிர். இந்த விஷயங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, உணர்வற்ற நிலையில் இருக்கக்கூடியவை, இன்கான்ஷியன்ட். அந்த விஷயங்களை அவர் அகற்றுகின்றார். இதெல்லாம் வந்து ஒரு போர்வை போல போர்த்தி உள்ளது. அதை அவர் அகற்றுகின்றார். இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்கின்றது? எதை மூடி மறைக்கின்றன அப்படின்னா, இன் whose black pall the eternal wraps his head. இந்த விஷயங்கள்லாம் அனைத்திற்கும் உள்ள மெய்ப்பொருள் இருக்கின்றதுன்னு நம்ம பார்க்கிறோம். எல்லா விஷயங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அந்த மெய்ப்பொருள் தான் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, சாஸ்வதமான அந்த இறைத்தன்மையை மூடி மறைக்கின்றன. இன் ஹூஸ் பிளாக், கருமை நிறம் கொண்ட ஒரு பால்னா என்ன அர்த்தம்? ஒரு மூடி மறைக்கக்கூடிய ஒரு போர்வை. ஒரு விஷயத்தை வந்து கருமையான துணி மூலம் நாம் மூடி மறைக்கும் பொழுது, அந்த மூடி மறைக்கும் துணியை வந்து பால் அப்படின்னு சொல்றோம். அது வழக்கமாக எதற்கு அந்த எந்த கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா அந்த சவப்பெட்டிக்கு மேல இந்த கருமையான துணியைத்தான் போற்றுவார்கள். அந்த கான்டெக்ஸ்ட் தான் இந்த பால் அப்படிங்கிறது. அதனால தான் அது வந்து ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பால் ஆஃப் க்ளோம் அப்படிம்பாங்க. டார்க்னஸ், ஒரு இருளான ஒரு தன்மையை குறிக்கும் அந்த சொல் அது. இன் ஹூஸ் பிளாக் பால் தி இட்டர்னல் ராப்ஸ் ஹிஸ் ஹெட். அது வெளியில வந்து அவ்வளவு கரிய இருளான ஒரு அமைப்பினால் மூடப்பட்டிருந்தாலும், அதற்குள் என்ன இருக்கின்றது என்றால், எது தன்னை அதற்குள் மறைத்து கொண்டிருக்கின்றது என்றால், அந்த சாஸ்வதமான பரம்பொருள். இட்டர்னல் ராப்ஸ்னா சுத்தி மூடி கவர் பண்ணிக்கிறது. ஹிஸ் ஹெட். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி
ஏன்னா நமக்குள்ளேயே அந்த மெய்ப்பொருள் தானே வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது, அந்த டிவைன் ஒர்க்கர். இந்த டிவைன் ஒர்க்கர் வந்து அறியாமை என்கின்ற ஒரு இருளான ஒரு துணியின் மூலம் தன்னை மூடி மறைத்து கொண்டு யாரும் காணா வண்ணம், யாரும் அறியா வண்ணம் அது இந்த காலத்திற்கு உட்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. அது எதனால் மறைக்கப்பட்டிருக்கின்றது? அந்த இக்னோரன்ஸ், அந்த இல்யூஷன், அந்த மிஸ்ட்ரி, இத்தகைய விஷயங்களால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அதை அசபதி மெல்ல 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 அதை அகற்றுகின்றார். எதற்காக இந்த வேலையை செய்கின்றார் என்றால், that he may act unknown in cosmic time. எதற்காக வந்து அந்த பரம்பொருள் தன்னை இத்தகைய விஷயங்களுக்குள், இத்தகைய அமைப்புகள், இருளான அமைப்புகளுக்குள் தன்னை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றது என்றால், அது அந்த பிரபஞ்சத்திற்கு உட்பட்ட அந்த கால வேளையில் யாரும் அறியா வண்ணம் தான் செயல்படுவதற்காக இத்தகைய நிலையில் தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த மறைத்து கொண்டுள்ள அமைப்புகளை அசுபதி மெல்ல மெல்ல அகற்றுகின்றார். அதனால்தான் அவர் வந்து அந்த அந்த அதை அகற்ற வேண்டிய காலம் அசுபதிக்கு வந்து விட்டதால் என்ன செய்கின்றார்? அவர் மெல்ல மெல்ல அந்த கரிய இருள் சூழ்ந்துள்ள அமைப்புகளை மெல்ல 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 அகற்றுகின்றார். இதெல்லாம் வந்து இயற்கை தன்னை அறியாமல் எப்பொழுதுமே இருத்தி கொள்ள வேண்டும் என்கின்றதற்காக தானே அமைத்து கொண்ட ஒரு அமைப்புகள். இதை வந்து அசுபதி மெல்ல மெல்ல அகற்றுகின்றார். எதன் மூலம் அகற்றுகின்றார் என்றால், அவருடைய அந்த ஒளி பொருந்திய சக்தியின் மூலம் அசுபதி இதை அகற்றுகின்றார். அடுத்தது பேஜ் 36 and 37, வரிகள் 529 to 533, 6 வரிகள். A splendor of self-creation from the peaks, a transfiguration in the mystic depths, a happier cosmic working could begin and fashion the world shape in him anew. God found in nature, nature fulfilled in God. ரொம்ப அற்புதமான வரிகளை பகவான் இங்க நமக்கு வடித்துள்ளார். A splendor of self-creation from the peaks. ஸ்பிளண்டர்னா ஒரு மகோன்னதமான விஷயம். இந்த செல்ஃப் கிரியேஷன் என்ன அர்த்தம்னா, அந்த சிருஷ்டி தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது. ஸ்பிளண்டர் ஆஃப் செல்ஃப் கிரியேஷன் ஃப்ரம் த பீக்ஸ். ஒரு உயரமான உச்சிகளிலிருந்து தன்னைத்தானே அது உருவாக்கி கொண்ட ஒரு மகோன்னதம். A transfiguration in the mystic depths. இதெல்லாம் வந்து அசுபதிக்குள் நிகழக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அசுபதிக்குள்ள நிகழக்கூடிய விஷயங்களை பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். A splendor of self-creation from the peaks. A transfiguration in the mystic depths. 2 விஷயத்தை சொல்றார் பகவான். டிரான்ஸ்பிகரேஷன் என்ன அர்த்தம்? ஒரு அமைப்பு அதற்குள் இருக்கக்கூடிய தெய்வாம்சத்தை வெளிப்படுத்துவது, அதுதான் அர்த்தம் இங்க. டிரான்ஸ்பிகரேஷன்னா வழக்கமாக காணக்கூடிய அமைப்பாக இல்லாமல் அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வாம்சத்தை வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பாக மாறிவிடுதல். அதைத்தான் டிரான்ஸ்பிகரேஷன். அது வந்து ஒரு உருமாற்றம். இந்த மிஸ்டிக் டெப்ஸ், இந்த ஆழமான, நமக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடிய அந்த ஆழமான பகுதிகளில் காணக்கூடிய அந்த தெய்வீக உருமாற்றம். அப்புறம் ஹாப்பியர் காஸ்மிக் ஒர்க்கிங் குட் பிகின். இதுல வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மகிழ்ச்சியான பிரபஞ்ச வேலை ஆரம்பிக்கின்றது. எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால், 2 நிலைகள்ல ஆரம்பிக்கின்றது. ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த உச்சி, இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அவருடைய மிக உயரமான தளங்கள், அசுபதியினுடைய மிக உயரமான தளங்கள். அதுடன் எது இணைந்து செயல்படுகின்றது அப்படின்னா, அவருடைய அந்த ஆழமான நிலை, இன்னும் உயரமான ஹையஸ்ட் லெவல். அதே சமயம்
அவருடைய அந்த லோவஸ்ட் லெவல், அவருடன் இருக்கக்கூடிய அந்த ஆழமான பகுதிகள், உயரமான பகுதி, ஆழமான பகுதி, இது ரெண்டுமே இணைந்து இணைந்து செயல்படுகின்றன. இவை இரண்டும் இணைந்து செயல்படுவதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மகிழ்ச்சியான இந்த பிரபஞ்ச வேலை, காஸ்மிக் ஒர்க்கிங், பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேலை துவங்குகின்றது. இது எதற்காக இந்த மகிழ்ச்சியான வேலை என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான வேலை என்ன அப்படிங்கிறதை பகவான் விவரிக்கின்றார். அது என்னவென்றால், அண்ட் ஃபேஷன் த வேர்ல்ட் ஷேப் இன் ஹிம் அன்யூ. ஃபேஷன் என்ன அர்த்தம்? ஒன்றை வடிவமைப்பது, அதுதான் அர்த்தம். வடிவமைத்துல ஃபேஷன் சொல்லுவோம். ஒரு ஆடையை வந்து வடிவமைத்தா நம்ம ஃபேஷன் டிசைனர் அப்படிம்போம். அண்ட் ஃபேஷன் எது வடிவமைக்கப்படுகின்றது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு ஷேப், வடிவம் அவருக்குள்ள, இது எங்கன்னா அவருக்குள்ள புதிதாக வடிவமைக்கப்படுகின்றது. இதுதான் வந்து இந்த ஹாப்பியர் காஸ்மிக் ஒர்க்கிங். இந்த ஹாப்பியர் காஸ்மிக் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மகிழ்வான பிரபஞ்ச வேலை என்ன அப்படின்னா, அவருக்குள்ள இந்த உலகம் புதிதாக வடிவமைக்கப்படுவதுதான் இந்த ஹாப்பியர் காஸ்மிக் ஒர்க். இது எப்படி நடைபெறுகின்றது அப்படின்னா, 2 விஷயமா நடைபெறுகின்றது. ஒன்று, a splendor of self creation from the peaks. அவருடைய உச்சி, அதுல உருவாகக்கூடிய ஒரு மகோன்னதமான ஒரு சுயமான உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சிருஷ்டி. 2வது, அவருடைய ஆழங்கள்ல காணக்கூடிய ஒரு தெய்வீக உருமாற்றம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு ஹாப்பியர் காஸ்மிக் ஒர்க்கிங் குட் பிகின். அவருக்குள் உலகம் புதியதாக உருவாக்கப்படுகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, God found in nature, nature fulfilled in God. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இந்த வரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. ஏன் முக்கியமான வரி அப்படின்னா, பொதுவாக பாரம்பரியமான ஒரு கருத்து என்ன நிலவுகின்றது என்றால், ஆன்மீக கருத்து, இயற்கை என்பது வேறு, பரம்பொருள் என்பது வேறு. இயற்கை என்பது எவ்விதமான ஒரு மெய்மையும் இல்லாதது. மாயாவாதத்தில் மிகவும் தீவிரமான ஒரு கருத்து என்னவென்றால், இயற்கை என்பதே ஒரு மாயை, எவ்விதமான ஒரு உண்மைத்தன்மையும் அதற்கு கிடையாது. எங்கோ இருக்கக்கூடிய பரம்பொருள், அது எங்கோ என்றால் அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதுதான் பரம்பொருள். இந்த இயற்கை என்பது ஒரு தெய்வீகத்தன்மை இல்லாதது, மெய்மை இல்லாதது. அதே போல இந்த சாங்கிய தத்துவத்துல என்ன சொல்றாங்க, புருஷா பிரகிருதி அப்படிங்கிறாங்க. புருஷா அப்படின்னா அந்த இறை ஆன்மன், அது ஒட்டி இருக்கும் அந்த இயற்கை. அந்த இயற்கை என்பது ஒரு எவ்விதமான ஒரு உணர்வற்ற நிலையில் எவ்விதமான ஒரு மேய்மையும் அல்லாதது. உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஆன்மன் தான் உண்மை அப்படின்னு அவங்க அந்த பிரிவினையை உண்டாக்குகின்றார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார், அனைத்துமே இந்த உலகில் காணக்கூடியது அனைத்துமே பிரம்மன் தான். இதுல இந்த ஒரு யோக சித்தியில அவருக்கு கிட்டக்கூடிய யோக சித்தியில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த பரம்பொருள் தன்னை இயற்கையில் கண்டறிகின்றது. அதே போல அந்த இயற்கை என்ன செய்கின்றது, அந்த ஒரு தெய்வீகத்தன்மையால் தன்னை ஒரு முழு நிறைவு அடைய செய்கின்றது. இரண்டுமே வந்து டிவைன் ஆயிடுது. பரம்பொருள் ஏற்கனவே டிவைன், அது இயற்கையில் தன்னை கண்டறிந்து மகிழ்கின்றது. இயற்கை தன்னுள் அந்த பரம்பொருளை கண்டு முழு நிறைவை அடைகின்றது. இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இங்க நடைபெறுகின்றது. God is discovered in nature and nature is fulfilled in God. அப்படின்னு என்ன அர்த்தம்? The God reveals himself in nature. இயற்கையில் இந்த பரம்பொருள் தன்னை வெளிக்காட்டுக் கொள்கின்றது.
இயற்கை தன்னுடைய இருப்பை அந்த பரம்பொருளை கண்டறிவதன் மூலம் தன்னுடைய இருப்பை அது நியாயப்படுத்திக் கொள்கின்றது. இந்த நிகழ்ச்சி இது நிகழும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், இரண்டுமே எதிரெதிரான நிலையில் இருப்பதில்லை. பரம்பொருள் வேறு, காட் வேறு, நேச்சர் அப்படிங்கிறது வேறு, எதிரெதிரான நிலையில் இருப்பவை அல்லை. இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த பிரிவு என்பது ஒன்று சேர்க்கப்படுகின்றது. இதுதான் இங்க அர்த்தம், முக்கியமான அர்த்தம். ஏன்னா அந்த இயற்கையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது ஒரு அன்கான்சியஸ் ஒர்க்கிங் தான் பார்க்கிறோம். நம்ம பொதுவாக இயற்கையை பார்க்கும் பொழுதே நம் பார்வைக்கு எப்படி அது காணப்படுகின்றது என்றால், ஒரு உணர்வற்ற செயல்பாடுகளை கொண்டுள்ளதாகத்தான் அது நமக்கு தெரிகின்றது. அது ஒரு கான்சியஸ் போர்ஷன்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படி கிடையாது. அதில் செயல்படக்கூடிய சக்தியும் அந்த பரம்பொருளினுடைய சித் சக்தி தான் செயல்படுகின்றது. அதனால இந்த உண்மை, இந்த ரெண்டுமே இந்த மாற்றத்தின் மூலமாகத்தான் பார்க்கிறோம். இது ரெண்டுமே ஒரே உண்மையை தழுவி இருக்கின்றன என்பது அசுபதி காண்கின்றார். அடுத்து பேஜ் 37, வரிகள் 537 to 530, 534 to 537. Already in him was seen that task of power. Life made its home on the high tops of self. His soul, mind, heart became a single sun. Only life's lower reaches remained dim. பொருள் பார்க்கலாம். Already in him was seen that task of power. அவருக்குள்ள ஏற்கனவே அந்த பிரபஞ்ச சக்தி அது வேலை செய்வதை பார்க்க முடிகின்றது. அவருக்குள், அசுபதிக்குள் ஏற்கனவே இந்த பிரபஞ்ச சக்தி வேலை செய்வதை பார்க்க முடிகின்றது. லைஃப் மேட் இட்ஸ் ஹோம் ஆன் த ஹை டாப்ஸ் ஆஃப் செல்ஃப். லைஃப்னா பகவான் இங்க கூறுவது வாழ்வினுடைய இயக்கம். அது எதை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளது? மேட் இட்ஸ் ஹோம் எங்கு அப்படின்னா ஆன் த ஹை டாப்ஸ் ஆஃப் செல்ஃப். அவருடைய ஜீவனினுடைய உயரங்களில், கீழான பகுதிகள் இல்லை, உயரங்களில் வாழ்வு தன்னுடைய வாழ்வு தன்னுடைய இருப்பிடமாக கொண்டுள்ளது. அது கீழ லெவல்ல இல்ல, சாதாரண இயக்கங்கள்ல இல்ல, உயர்நிலையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல தான் அவருடைய வாழ்வு அந்த இயக்கங்களை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டுள்ளது. லைஃப் மேட் இட்ஸ் ஹோம் அந்த ஹை டாப்ஸ் ஆஃப் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வாழ்வு அவருடைய வாழ்வினுடைய இயக்கங்கள்லாம் ஒரு உயர் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றன. அடுத்து ஹிஸ் சோல், மைண்ட், ஹார்ட் பிகேம் அ சிங்கிள் சன். அவருடைய ஆன்மன், மனது, இதயம் பிகேம் அ சிங்கிள் சன் அப்படிங்கிறார். சிங்கிள் சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவை மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒளியினுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றன. ஒரே ஒளிதான், த டிவைன் லைட். அவருடைய மைண்ட், ஹார்ட் அண்ட் சோல், இந்த ஒரே ஒளியைத்தான் இவை மூன்றுமே வெளிப்படுத்துகின்றன. ஒரே ஒருமித்த ஒளியாகத்தான் இவை மூன்றுமே காணப்படுகின்றன. மைண்ட் வேற, ஹார்ட் வேற, சோல் வேற அப்படிங்கிறது இல்லை. இது மூன்றும் ஒருமித்த ஒரே ஒளியாக காணப்படுகின்றன. ஹி பிகேம் அ சிங்கிள் சன் அப்படிங்கிறார். சன் அப்படிங்கிறத ஒரு ஒளி என்கின்ற அர்த்தத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்லி லைவ்ஸ் லோவர் ரீச்சஸ் ரிமைண்ட் டிம். இருந்தாலும் இந்த வாழ்வினுடைய கீழ்நிலைகள், வாழ்வினுடைய லோவர் லெவல்ஸ் ஆஃப் லைஃப், அதைத்தான் குறிப்பிடுகின்றார். லோவர் லெவல்ஸ் ஆஃப் லைஃப் இன்னும் ஒளி ஊட்டப்படாத நிலையில் இருக்கின்றன அப்படிங்கிறார். இன்னும் அந்த இடத்துல ஒளியூட்டப்படாத நிலையில் அவை இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 37, வரிகள் 538 to 541. But that too, in the uncertain shadow of life,
There was a labor and a fiery breath. The ambiguous cowled celestial pisons worked, watched by the inner witness moveless peace. இதற்கு பொருளை பார்க்கலாம். தேர் டூன்னா என்ன அர்த்தம்? அந்த கீழ் உள்ள வாழ்வினுடைய லோவர் லெவல்ஸ் ஆஃப் லைஃப், அதைத்தான் பகவான் தேர் டூ அப்படிங்கிறார். அந்த நிலையில் அங்கேயும் இந்த அன்சர்டன் ஷேடோ ஆஃப் லைஃப், அந்த இடத்துல எப்படி இருக்கு? வாழ்வினுடைய கீழான நிலைகள் எப்படி இருக்கும்? ஒரு நிழல் பொருந்திய பிரதேசங்களாகத்தான் அந்த நிலையில், அதாவது அந்த 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 நிலைகள் எல்லாமே ஒளி பொருந்திய நிலைகளாக காணப்படலை. இன்னும் அந்த இடத்துல ஒரு டார்க்னஸ் தான் இருக்கு. அங்க ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. ஈவன் அந்த தளங்களில் கூட அந்த காஸ்மிக் ஒர்க், பிரபஞ்ச வேலை துவங்குகின்றது அப்படிங்கிறார். ஈவன் அந்த தளங்கள்ல கூட there was a labor and a fiery breath. லேபர்னா என்ன அர்த்தம்? கடினமான உழைப்பு. ஃபயரி பிரெத்னா ரொம்ப தீவிரமான, இந்த லேபர் பிரெத் இதெல்லாமே ஒரு கடினமான முயற்சியைத்தான் சுட்டி காட்டுகின்றன. பிரெத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு என்ன, எதை சுட்டி காட்டு? சக்தியினுடைய உருவமாகத்தான் பிரெத் என்பதை பகவான் இங்கு உபயோகிக்கின்றார். அந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த வாழ்வினுடைய கீழான நிலைகளில் கூட ஒரு கடினமான ஒரு முயற்சி, ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி. எதற்காக என்றால், அந்த கீழான நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிலையிலும் கூட ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த வரி, தி ஆம்பிகுவஸ் கவுல்ட் செலஸ்டியல் பிசான்ஸ் ஒர்க்ட் அப்படிங்கிறார். அந்த நிலையில கூட இது என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அது நான் என்ன இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆம்பிகுவஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெளிவற்ற நிலை என்ன அர்த்தம்? ஆம்பிகுவஸ்னா என்ன அர்த்தம்? தெளிவா இருந்ததுன்னா அன்ஆம்பிகுவஸ்ன்னு சொல்லுவோம். கிளியரா இருக்கு இந்த விஷயம், ரொம்ப இந்த உண்மை நன்றாக தெரிகின்றது அப்படிம்போம். இந்த உண்மை தெளிவற்ற நிலையில நமக்கு சரியா தெரியாதப்ப அது ஆம்பிகுவஸ் அப்படிம்போம், ஆம்பிக்விட்டி அப்படிம்போம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவற்ற தன்மையை தன்னுடைய ஒரு போர்வையாக பொருத்தி கொண்டு, கவுல்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு மேல ஒன்றை போர்த்தி நம்மை மறைத்துக் கொள்வது. ஆகையான ஒரு தெளிவற்ற தன்மை என்கின்ற ஒரு அமைப்பை தனக்குள் அந்த அமைப்பை தனக்கு மேல் ஒரு போர்வையாக போர்த்தி கொண்டு அதற்குள் தன்னை மறைத்து கொண்டுன்னு அர்த்தம். தெளிவற்ற தன்மை என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் தன்னை மறைத்து கொண்டு எது வேலை செய்கின்றது அப்படின்னா, செலஸ்டியல் பிசான்ஸ். அப்படி செலஸ்டியல் என்ன அர்த்தம்? ஹெவன்லி, மேலுலகங்களை சார்ந்த. பிசான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சக்தி அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், பவர். இந்த இறைசக்தி ஈவன் எங்க இருக்கு? ஈவன் நம்மளுடைய வாழ்வினுடைய கீழான நிலைகள், எதை நாம் கீழான நிலைகள் சொல்றோமோ அந்த நிலையில கூட ஒரு மறைவான நிலையில் அது வேலை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார். அதாவது நம்மால தீர்மானிக்க முடியாதது, ஆம்பிகுவஸ்னா அந்த தெளிவற்ற நிலையில இருக்குது. அந்த நிலையில கூட அந்த உயர் சக்தி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு திரைமறைவிற்கு பின்னால் அது வேலை செய்து இருக்கின்றது. அவ்வாறு வேலை செய்வதை எது பார்க்கின்றது, சாட்சியாக பார்க்கின்றது அப்படின்னா, வாட்ச்ட் பை தி இன்னர் விட்னஸ் மூவ்லெஸ் பீஸ் அப்படிங்கிறார். இங்க என்ன வேலை நடைபெறுகின்றது? ஒரு பியூரிஃபிகேஷன், ஒரு உருமாற்றம், வாழ்வினுடைய கீழான நிலைகள்ல ஒரு தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு தீவிரமான பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை யார் பார்க்கின்றார்கள்? வாட்ச்ட் பை தி இன்னர் விட்னஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய
அந்த இறை சாநித்தியம், இன்னர் விட்னஸா யார் இருக்காங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸ், அனைத்திற்கும் சாட்சியாக அதுதான் இருக்கின்றது. அது எந்த நிலையில் இருந்து அனைத்தையும் பார்க்கின்றது? ஒரு இயக்கமற்ற அமைதி, மூவ்லெஸ் பீஸ். அந்த நிலையில் இருந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அது பார்த்து கொண்டிருக்கின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஆன்மன், இந்த இறை சாநித்தியம், அது இந்த விஷயங்களை அதனுடைய ஒரு இயக்கமற்ற அமைதி என்கின்ற நிலையில் இருந்து அனைத்தையுமே சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அடுத்து பேஜ் 37 வரிகள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வரிகள் வருகின்றன. ரொம்ப முக்கியமான வரிகள். இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு அழகான வரிகள், அற்புதமான கருத்துக்களை கொண்டவை. 12 வரிகள் ஒரே ஸ்ட்ரெச்சில் பகவான் இங்கு கூறியுள்ளார். அதை நாம் பார்க்கலாம். பேஜ் 37 வரிகள் 542 to 553. 11 வரிகள் வருகின்றன. அதை பார்க்கலாம். Even 542 to 553. Even on the struggling nature left below, strong periods of illumination came. Lightnings of glory after glory burned. Experience was a tale of blaze and fire. Air rippled round the argosies of the gods. Strange riches sailed to him from the unseen. Splendors of insight filled the blank of thought. Knowledge spoke to the inconscient stillnesses. Rivers poured down of bliss and luminous force. Visits of beauty, storm sweeps of delight, reigned from the all-powerful mystery. ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். இதுல even on the struggling nature left below, strong periods of illumination came அப்படிங்கிற இந்த ஒரு உயர் சக்தி வேலை செய்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடைசியா பார்த்த வரிகள்ல பார்த்தோம் இல்லையா? ஒரு உயர் சக்தி ஒரு திரைமறைவிற்கு பின்னால் வேலை செய்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த உயர் சக்தி வேலை செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு நம்மளுடைய வாழ்வினுடைய கீழ் இயல்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு போராட்டத்தில் இருக்கு. நம்மளுடைய இயல்புல கீழ் நிலைகள் எல்லாமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கின்றன. இன்பம் துன்பம், நன்மை தீமை, வலி மகிழ்ச்சி, வெற்றி தோல்வி, இது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்ல தான் நம்மளுடைய நேச்சர் இருக்கு. நம்மளுடைய லோவர் நேச்சர் எப்பொழுதுமே ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இயல்புல கீழ்நிலைகள் அப்படிதான் இருக்குது. நம்ம ஒரு உயர்நிலையை எட்டியோடும் எப்பொழுதுமே ஒரு நிலை மாறாத ஒரு அமைதியில இருப்போம். ஆனா கீழ்நிலையில இருக்கிற வரைக்கும் எப்பொழுதுமே நம்மளுடைய நேச்சர் ஸ்ட்ரகிளிங்கா தான் இருக்கும். ஈவன் அந்த நிலையின் மேல் கூட, ஈவன் அத்தகைய ஒரு போராட்டத்தில் துன்பத்தில் ஈடுபட்டிருக்கும் நம் இயல்பின் மீது கூட என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, ஸ்ட்ராங் பீரியட்ஸ் ஆஃப் இல்லுமினேஷன் கேம். ஸ்ட்ராங் பீரியட்ஸ்னா இடைவிடாத ஒரு ஒளி 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 ஒளியூட்டுதல். அந்த இடத்துல நம்ம ஒரு குழப்பமான நிலையில இருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங் பீரியட்ஸ் ஆஃப் இல்லுமினேஷன் கேம் அப்படிங்கிறார். இல்லுமினேஷன் எப்பொழுதுமே என்ன அர்த்தம் அப்படி எதை காட்டுகின்றது என்றால், ஒரு இருளான பகுதியில அந்த இடத்துல ஒளி ஊடுருவும் பொழுது அந்த அனைத்துமே வெளிச்சமாக மாறுகின்றது, ஒளியூட்டப்படுகின்றது. ஆகையினால ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய அந்த கீழான அந்த போராட்டத்திற்கு உட்பட்ட இயல்பில் கூட அவ்வப்பொழுது என்ன வருகின்றது என்றால் ஒரு ஸ்ட்ராங் பீரியட் ஆஃப் இல்லுமினேஷன் வருகின்றது என்று பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அடுத்து பகவான் குறிப்பிடுவதன் லைட்னிங்ஸ் ஆஃப் க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி பர்ன்ட் அப்படிங்கிறார். இது எப்படின்னா, ஒரு தீவிரமான ஒரு சக்தி,
தீவிரமான ஒரு ஒளி. இதனுடைய ஊடுருவு இதனுடைய பொழிவின் காரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அதாவது ஒரு 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 மகோன்னதமான விஷயங்கள். அது எப்படி இருக்குன்னா, குளோரின்னா என்ன அர்த்தம்? ஒரு மகோன்னதமான பிரகாசமான ஒரு விஷயங்கள்லாம் மின்னல் போன்ற ஒரு செயல்பாடுகளாக, மின்னல் போன்ற ஒரு இயக்கமாக தோன்றி தோன்றி வருகின்றன அப்படிங்கிறார். லைட்னிங்ஸ் ஆஃப் க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி பர்ன்ட் அப்படிங்கிறார். அடுத்து ரிப்பீட்டடா வருது. ரிப்பீட்டடா வரும்பொழுதுதான் அதுதான் பகவான் சொல்கின்றார் க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி என்று குறிப்பிடுகின்றார். இந்த அனுபவங்கள்லாம் எவ்வாறு காணப்படுகின்றன என்றால், இந்த நிலையில அனுபவங்கள் எல்லாமே எவ்வாறு காணப்படுகின்றன என்றால், எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் எ டேல் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஃபயர். பிளேஸ்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு மாபெரும் தீ, ஒரு கொழுந்து விட்டு எரியும் தீ. தீ எப்படி இருக்குன்னா, மாபெரும் கொழுந்து விட்டு எரியும் தீயாக அனுபவங்கள் அங்கு காணப்படுகின்றன அப்படிங்கிறார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு தீவிரத்தன்மையுடன் காணப்படுகின்றன. அனுபவங்கள் எல்லாமே தீவிரத்தன்மையுடன் காணப்படுகின்றன. ஏர் ரிப்பிள்ட் ரவுண்ட் த ஆர்கசிஸ். ஆர்கசிஸ்னு ARGOSIES. ஆர்கசி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விலைமதிப்பில்லாத பொருட்களை கொண்டு வரும் கப்பலை தான் நம்ம ஆர்கசி அப்படிம்போம். ஆர்கசின்னு என்ன அர்த்தம்? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்களை கொண்டு வரும் ஒரு கப்பலை ஆர்கசி அப்படிம்போம். இதெல்லாம் எந்த விலைமதிப்பு இல்லாத பொக்கிஷங்கள்னு அப்படின்னா, எல்லாமே இறைத்தன்மையை தன்னுள் கொண்டவை. விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள் என்று பகவான் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், இவை எல்லாமே இறை அம்சங்கள். இந்த இறையம்சங்கள் எல்லாமே இறையம்சங்கள் எல்லாம் எவ்வாறு அவரால் உணரப்படுகின்றன என்றால், அவரை சுற்றியுள்ள அந்த காற்று, ஏர் ரிப்பிள்ட் ரவுண்ட் த ஆர்கசிஸ் ஆஃப் காட்ஸ். பகவான் அந்த பொக்கிஷங்களை தாங்கி வரும் கப்பல் என்பதை ஒரு ஓமையாகத்தான், ஒப்புமையாகத்தான் பகவான் இங்கு பயன்படுத்துகின்றார். அதுபோன்று அந்த அசுபதியினுடைய சுற்றி இருக்கும் காற்றில் என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே அந்த இறையம்சங்களை கொண்ட அந்த அமைப்புகளை சுற்றி ஒரு தவழும் காற்று போலதான் அவரை சுற்றி அங்கு எங்குமே காணப்படுகின்றது. அவரை சுற்றி உள்ள காற்று எப்படின்னா, எந்த அதிர்வலைகளை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்றால், அந்த இறையம்சம் அதை தன்னுள் கொண்ட அதிர்வலைகளை அந்த காற்று கொண்டுள்ளது என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இது எல்லாமே கவி நயத்தில் பகவான் இத்தகைய விஷயங்களை இங்க நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஸ்ட்ரேஞ்ச் ரிச்சஸ் sail to him from the unseen அப்படிங்கிறார். இந்த ஸ்ட்ரேஞ்ச் ரிச்சஸ் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள். ரிச்சஸ்னா மாபெரும் ஒரு உயர்வான. ரிச்சஸ்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே ஒரு அரிய பொருட்கள், அரிய அம்சங்களை கொண்ட விஷயங்கள். அதைத்தான் நம்ம ரிச்சஸ் அப்படிமோ. இது பொருள் விஷயமாக இல்லை, பொருள்தன்மை அந்த பொருளாதார ரீதியாக இல்லை, எல்லாமே ஒரு அரும்பெரும் விஷயங்கள். அதைத்தான் ரிச்சஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஒரு அறியாத ஒரு தன்மை, நாம் அறியாத தன்மையை கொண்டவைகளாக இருக்கின்றன. ஸ்ட்ரேஞ்ச் ரிச்சஸ் அதெல்லாம் எங்க அவருக்கு வருகின்றது? sail to him from the unseen. ஒரு காணா உலகம், இந்த உயர் உலகம், அதைத்தான் பகவான் அன்சீன் என்று கேபிட்டல்ஸ்ல குறிப்பிடுகின்றார். அங்கிருந்து வருகின்றன. இதெல்லாம்
இந்த ரிச்சஸ் என்று பகவான் குறிப்பிடுவது என்ன என்ன என்பதை பின்வரும் வரிகளில் விளக்குகின்றார். அந்த பகவான் குறிப்பிடக்கூடிய அந்த ரிச்சஸ், அரும்பெரும் விஷயங்கள் அது என்ன அப்படிங்கிறத பகவான் விவரிக்கின்றார். ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் இன்சைட், என்னென்ன ரிச்சஸ் அப்படிங்கிறத விவரிக்கின்றார். ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் இன்சைட் ஃபில்ட் த பிளாங்க் ஆஃப் தாட். இப்போ அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, அவரிடம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எண்ணம் என்கின்ற செயல் நின்று விடுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். வெற்றிடமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வெற்றிடத்தை தற்பொழுது எது நிரப்புகின்றது? ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் இன்சைட், அவருடைய அகப்பார்வையினுடைய ஒரு மகோன்னதமான, அவர் அகப்பார்வையின் மூலம் அவர் பார்க்கக்கூடிய மகோன்னதமான காட்சிகள் அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்றன. நேரடியாக அவருக்கு அகக்காட்சி கிட்டுகின்றது. புலன்களின் மூலமாக கிட்டுவதில்லை, நேரடியாக அகக்காட்சி கிட்டுகின்றது. அடுத்தது, நாலேஜ் ஸ்போக் டு த இன்கான்ஷியன்ட் ஸ்டில்னஸஸ் அப்படிங்கிறார் பகவான். நம்ம அது உணர்வற்ற நிலையில என்ன பார்க்கிறோம்? உணர்வற்ற நிலையில எந்த விதமான இயக்கமும் காணப்படுவதில்லை. ஈவன் அந்த நிலையில் கூட ஒரு உயர் ஞானத்தினுடைய ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. ஒரு உயர் ஞானத்தினுடைய தொடர்பு ஈவன் அந்த நிலைக்குள் ஏற்படுகின்றது. நாலேஜ் ஸ்போக் டு த இன்கான்ஷியன்ட் ஸ்டில்னஸஸ். அப்புறம் எல்லாமே ஒரு உயர் தளங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம், அது உணர்வற்ற தளங்களுக்குள் அதனுடைய ஊடுருவலை பார்க்கின்றோம், அதனுடைய தொடர்பை பார்க்கின்றோம். அப்புறம் ரிவர்ஸ் pour down of bliss and luminous force என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே இந்த ஆனந்தம், ஒரு ஒளி பொருந்திய சக்தி, இதெல்லாம் ஒரு ஆற்று போக்காக பொழிந்தன என்று குறிப்பிடுகின்றார். ரிவர்ஸ் pour down of bliss and luminous force என்று குறிப்பிடுகின்றார். எல்லாமே அசுபதின் மீது அப்படியே பொழிகின்றன. விசிட்ஸ் ஆஃப் பியூட்டி, ஸ்டார்ம் ஸ்வீப்ஸ் ஆஃப் டிலைட், ரெயின்ட் ஃப்ரம் த ஆல் பவர்ஃபுல் மிஸ்ட்ரி above என்று பகவான் முடிக்கின்றார். இந்த அழகு என்பதனுடைய அந்த பிரசன்னம், ரெவலேஷன்ஸ் ஆஃப் பியூட்டி, அதை தான் விசிட்ஸ் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறாரு. அப்புறம் ஸ்டார்ம் ஸ்வீப்ஸ் ஆஃப் டிலைட், ஆனந்தம் எப்படி அங்கு அவர் மீது பொழிகின்றது என்றால், எல்லாமே ஒரு புயற்காற்று போல, புயற்காற்று எப்படி வீசுமோ அதுபோல ஆனந்தம் அவர் மீது பொழிகின்றது, அவர் மீது வீசுகின்றது. ரெவலேஷன்ஸ் ஆஃப் பியூட்டி எல்லாமே, இதெல்லாமே எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா, ரெயின்ட் ஃப்ரம் த ஆல் பவர்ஃபுல் மிஸ்ட்ரி above. மிஸ்ட்ரி அப்படிங்கிறத பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. ஆல் பவர்ஃபுல் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது அறிய முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அந்த உயர் தளங்கள், அந்த டிவைன் சோர்ஸ், அதிலிருந்து தான் வருகின்றது. அது நம்ம மனதினுடைய அறிவை கொண்டு, காரணகாரியத்தை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியாது, நம்மால விளக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வை நம்மால விளக்க முடியாது, அறிவின் துணை கொண்டு விளக்க முடியாது. இதெல்லாம் அவருடைய ஒரு ஸ்ட்ரகிளிங் நேச்சர், ஒரு துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கும் கீழ் இயல்புகளுக்குள் அனைத்தும் பொழிகின்றன என்று பகவான் முடித்துள்ளார். நாம இந்த செஷனை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வரிகளிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே இதே நேரத்துக்கு நம்ம பார்க்கலாம்.